ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து பயிற்சி 1.1 இரண்டாவது சம் தான் பார்க்க போகிறோம். சரியா தவறா என கூறுக. ஓகேவா? தவறு அப்படின்னா ஏன் தவறு, இந்த இடத்துல என்ன வரும், அதோட ரீசன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது அப்படின்னா, ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண்ணாக ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓர் இலக்க எண் அப்படின்னா சிங்கிள் டிஜிட், அதாவது ஒன்றுக்குள்ள இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ அதோட தொடரி வந்து எப்பயுமே ஒன்றிலக்க எண்ணாக தான் இருக்குமா? இப்போ 1 2 3 4 5 அப் டு 9 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இது தானே ஓரிலக்க எண், சிங்கிள் டிஜிட். ஓகேவா? இதோட தொடரி இப்போ 9ஓட தொடரி வந்து என்னது? 10. அது வந்து 2 டிஜிட். ஓகேவா? 2 இலக்க எண். ஓகேவா? அப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்பொழுதும் ஓரிலக்க எண்ணாக ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 இலக்க எண்ணின் முன்னி எப்பொழுதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 3 இலக்க எண் அப்படின்னா 3 இலக்க சிறிய எண் எது? 100. ஓகேவா? 3 இலக்க பெரிய எண் எது? 999. ஓகேவா? முன்னி அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடியது. ஆமாவா? அப்போ 100ஓட முன்னி வந்து என்னது? 99. அப்போ அது 2 இலக்க எண்ணாகும் ஆகுமா? அப்போ இந்த கணக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கரெக்டாக தவறு. ஓகேவா? 3 இலக்க எண்ணின் முன்னி எப்பொழுதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படிங்கிறது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய முறையில் 67999037 என்ற எண் 6,79,99,037 என எழுதுகிறோம். அதாவது இதை வந்து நம்ம ஏன் இப்படி கமா போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம ரீட் பண்ண சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் வந்து நம்ம இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ இந்திய முறைப்படி நம்ம கமா எப்படி போடணும் அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து 3 இலக்கங்கள் தள்ளி முன்னாடி கமா போடணும், அடுத்து 2 போடுவோம். ஓகேவா? அப்போ கரெக்டாக தான் இருக்குது. கொஸ்டின் வந்து கரெக்டு. இப்போ இந்த நம்பரை எப்படி ரீட் பண்ணணும்? 6,79,99,037 அப்படின்னு படிப்போம். ஓகேவா? இப்போ இது இந்திய முறைப்படி சரி. அடுத்து பாருங்கள், 4th சம்மு. 88,888 அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக்கம், ஓகேவா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். கொடுத்துருக்காங்க, அது கரெக்டானு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 8க்கு வந்து 10,000 வருது. ஓகேவா? அப்புறம் 8 அப்படிங்கிறதுக்கு 8 பெருக்கல் 1000னு வரணும். ஆனால் அங்கே வந்திருக்கா? வரல. ஓகேவா? மீதி பாருங்கள். 8 பெருக்கல் 100 வந்திருக்கு, 8 பெருக்கல் 10 வந்திருக்கு, 8 பெருக்கல் 1 வந்திருக்கு. ஆனால் 1 மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அது என்ன? 8 பெருக்கல் 1000. அப்போ இது தவறு. அடுத்து பாருங்கள், 3வது கணக்கு. மிக சிறிய 6 இலக்க எண்ணில் எத்தனை 10,000கள் உள்ளன? இது கொஸ்டின். ஓகேவா? இப்போ மிக சிறிய 6 இலக்க எண் எது? 1,00,000 அப்படிங்கிறது தான் மிக சிறிய 6 இலக்க எண். ஆமாவா? ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கணும், மீதி 5 ஸ்தானத்துக்கும் 0 போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து மிக சிறிய 6 இலக்க எண். அப்படி போடும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது? 1,00,000 கிடைக்கிது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? 1,00,000ல் வந்து எத்தனை 10,000கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கீழே வந்து 10,000 போட்டு நம்ம அடிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்படி தான் அடிக்கணும். ஓகேவா? மேலே வந்து 1,00,000த்தையும் கீழே வந்து 10,000த்தையும் அடிக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 10ன்னு கிடைக்கிது. ஓகேவா? 10 10,000கள் உள்ளன அப்படின்னு சொல்லி எழுதணும்.